मैं कभी बतलाता नहीं, पर अंधेरे से डरता हूँ मैं माँ। यूं तो मैं दिखलाता नहीं, तेरी परवाह करता हूँ मैं माँ। तुझे सब है पता है ना माँ, तुझे सब है पता मेरी माँ। भीड़ में यूं न छोड़ो मुझे, घर लौट के भी आना पाऊं माँ। भेजना इतना दूर मुझको तू, याद भी तुझको आना पाऊं माँ। क्या इतना बुरा हूँ मैं माँ, क्या इतना बुरा मेरी माँ। Hi everybody, எல்லாருக்கும் வணக்கம். Happy Mother's Day to all of you. எல்லாருக்கும் வந்து அம்மானா டெஃபினட்டாக so special. And அதே மாதிரி if I'm a musician today, I'm a singer today, it's because of my mother and father of course. ஆனால் எனக்கு வந்து என்னோட முதல் குரு அம்மா தான். ஸோ முதல்ல அவங்க தான் எனக்கு பாட்டு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அவங்க நிறைய என்கரேஜ் பண்ணுவாங்க. அது ஃப்ரம் சைல்ட்ஹுட் வந்து அவங்க தான் எனக்கு ஐடென்டிஃபை பண்ணாங்க. ஷீ ஐடென்டிஃபைட் மை டேலண்ட் அண்ட் ஷீ ஃபோர்ஸ் மீ டு லேர்ன் Carnatic music. I was not interested at all in learning Carnatic music when I was very young, but she said you have to learn. She forced me to learn. I'm always thankful for that. And ஸ்கூல்ல இருந்து எப்போவுமே கூட வந்து ஸ்கூலுக்கு வந்து ட்ராப் பண்ணி லஞ்ச் கொண்டு வந்து ப்ரோக்ராம்ஸுக்கு அழைச்சிட்டு போய் என்ன பாட்டு பாடுறதுன்னு சூஸ் பண்ணுறது எல்லாமே. இப்போ கூட நம்ம ப்ரோக்ராம்ஸுக்கு போகும்போது இல்லை ஒரு கச்சேரிக்கு போகும்போது ஷி வில் ஆல்வேஸ் ஆஸ்க் என்ன பாட போகிறேன், என்ன ராகம் பாட போகிறேன், இன்றைக்கி இது பாடுறியா. ஷி வில் கிவ் ஹர் ரிக்வெஸ்ட். அண்ட் இது வரைக்கும் வெரி வெரி ஃபியூ கான்சர்ட்ஸ் தான் மிஸ் பண்ணியிருப்பாங்க. சென்னை இருந்தால் அவங்க சென்னையில் சிட்டியில் இருந்தால் ஆல்மோஸ்ட் எவ்ரி கச்சேரி ஷீல் பி தேர். ஷீல் மேக் ஷுவர். ஸோ அந்த மாதிரி ஷீஸ் வெரி வெரி ஸ்பெஷல். இவங்களுக்கும் என்னோட பசங்களுக்கும் அதே மாதிரி தான். என்னுடைய மை மதர்ஸ் ஆல்சோ வெரி வெரி அஃப்கோர்ஸ் வெரி டியர் டு தெம். அண்ட் உத்ராவும் சரி கிருஷ்ணாவும் சரி அவங்க வந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறது கற்றுக் கொடுக்கறது அதெல்லாம் அவங்க பண்ணிகிட்ருப்பாங்க சைட் பை சைட். அதே மாதிரி என்னோடய ஒய்ஃபும் ஷீஸ் பீன் அ கிரேட் சோர்ஸ் ஆஃப் சப்போர்ட் டு ஆல் ஆஃப் அஸ். இந்த பாட்டு செலக்ட் பண்ணுறது அவங்க புஷ் பண்ணுறது. இப்போது ஷி ஆல்வேஸ் ஏன்னா நான் வந்து எங்கேயாவது சுற்றிட்டுருப்பேன், கான்சர்ட்டு அது இது ட்ராவல் அங்கே எங்கே போயிட்டுருப்பேன். பட் அவங்க பிரியா இஸ் வெரி வெரி pushy in the sense that she makes sure that we record songs, அவங்க ப்ராக்டிஸ் பண்ணி இந்த பாட்டு சூஸ் பண்ணி. அதனால தான் இவங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. ஏன்னா முதல் சின்ன வயசுலேருந்தே 5-6 வயசுலேருந்தே we used to record songs in the studio. So that was a great experience. So இவன் பியானோ வாசித்து அவள் பாடி அந்த மாதிரி தான் ஆரம்பிச்சது. ஸோ சும்மா ஏதாவது பாட்டெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அப்படி தான் அந்த மியூசிக் இன்ட்ரெஸ்ட் டெவலப்ட் இன் த சில்ட்ரன் ஆல்சோ. as Appa said, இப்போது எப்பவுமே ஏதாவது ஒரு பாட்டு கண்டுபிடிச்சிட்டு இது நீங்கள் 2 பேரும் பாடினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஷீல் ஃபோர்ஸ். அண்ட் சம்டைம்ஸ் இட் கெட்ஸ் ஆன் மை நர்வ். பண்ணிட்டே சொல்லிட்டே தெரியுவாங்க. ஸோ தென் அல்டிமேட்லி வில் எண்ட் அப் டூயிங் இட். அண்ட் தென் it's something that we'll cherish for the rest of our life. So it's always the kind of support that I get from my mom is amazing.
I just can never be more thankful. காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா. அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா. காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா. அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா. இமை போல் இரவும் பகலும் என்னை காத்த கண்ணையே, உனதன்பு பார்த்த பின்பு அதை விடவான பூமியாவும் சிறியது. காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா. அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா, தாய் போலாகிடுமா. அப்பா சொன்ன மாதிரி அம்மா தான் என் கூட எல்லா ரெக்கார்டிங்க்கும் வருவாங்க. ஸோ ஐ வில் ஆக்சுவலி மேக் ஹர் சிட் அவுட் சைட். ஷீல் பி சிட்டிங் இன் த கன்சோல் ரூம் அண்ட் இஃப் சம்திங் கோஸ் ராங் ஆர் இஃப் ஐ சிங் ராங் ஆர் இஃப் ஐ மேக் கன்சோல் ரூம் கூட இல்லை, ஷீல் பி சிட்டிங் அவுட் சைட் த ஸ்டூடியோ. உள்ளே விட மாட்டாவ. when she comes and listens to the song and if she hears something, she'll look at me and laugh, or she'll just stare at me and she'll ask me to go correct it. And yeah. First recording, Alage, when you were what you were about 8 or 9 years old. That was the first that was the only recording where she actually sat inside the booth with me, recording booth with me, because I was too scared to She was also scared. And yeah, my mom was also scared and she was just looking at her phone the whole time, so she was distracted. But so when I went in, uncle gave me the lyrics. Amma was also there with me. So when we were sitting and going through the lyrics and the tune, she was more scared than I am. She was scared for me. She was thinking about whether I'll sing well, whether I'll be scared, whether I'll start crying. I don't know. So she was very, scared, and she was getting tensed, and she was getting angry also because she didn't know. She didn't want me to say the lyrics. But you were jumping on the sofa and jumping from this side to that side, right? Because she was scared, even I was getting scared. So I tried to, take it off my mind that she was scared. And both of you went and sat in the control room. Yeah, She I also called came her behind. in after a bit because I was too scared to sing alone. I don't know, because it was my first time in such a big booth. ஆமாம். ஸோ பயங்கரமாக இரிட்டேட் பண்ணுவாங்க. ஆனால் எப்போவுமே they all know that it's for their own good, so it's fun. ஸோ அவங்க இரிட்டேட் பண்ணலன்னா எங்களுக்கு ஒரு மாதிரியே இருக்கும். ஸோ we are kind of used to that We'll be this thing. expecting so அது ஒரு it's a beautiful moment actually. So one more song. Let's do another beautiful song. விண்ணை படைத்தான், மண்ணை படைத்தான், காற்றும் மழையும் ஒளியும் படைத்தான். விண்ணை படைத்தான், மண்ணை படைத்தான், காற்றும் மழையும் ஒளியும் படைத்தான். பூமிக்கு அதனால் நிம்மதியில்லை, பூமிக்கு அதனால் நிம்மதியில்லை. சாமி தவித்தான், சாமி தவித்தான், தாயை படைத்தான். உயிரும் நீயே, உடலும் நீயே, உறவும் நீயே, தாயே. உயிரும் நீயே, உடலும் நீயே, உறவும் நீயே, தாயே. தன்னுடலில் சுமந்து உயிர்
உயிரை பகிர்ந்து உருவம் தருவாய் நீயே தன்னுடலில் சுமந்து உயிரை பகிர்ந்து உருவம் தருவாய் நீயே உன் கண்ணில் வழியும் ஒரு துளி போதும் கடலும் முழுகும் தாயே உன் கண்ணில் வழியும் ஒரு துளி போதும் கடலும் முழுகும் தாயே உன் காலடி மட்டும் தருவாய் தாயே சொர்க்கம் என்பது பொய்யே உயிரும் நீயே உடலும் நீயே உறவும் நீயே தாயே